இப்போ இதில் 3 கப் அளவுக்கு பச்சரிசி, 1 கப் அளவுக்கு புழுங்கரிசி எடுத்திருக்கேன். எடுத்து நல்லா 4 மணி நேரம் ஊற வச்சு களைஞ்சி சுத்தம் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் அரை கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். நம்ம தோசைங்கிறதுனால நமக்கு ரொம்ப உளுந்து வேண்டாம், அதுவும் நமக்கு கிறிஸ்பியாக வேணுங்கிறதுனால உளுந்தோட அளவு வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ அரை கப் அளவுக்கு உளுந்து, அதில் வந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டிருக்கேன். இது வந்து 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா களைஞ்சிட்டு தண்ணி ஊற்றி உடனே ஃப்ரிட்ஜுள்ள வச்சுருக்கேன். இது நல்லா சில்லுன்னு இருக்குது. இது நல்லா சில்லுன்னு இருந்ததுன்னா தான் நமக்கு வந்து அரைக்கிறப்ப நமக்கு நல்லா உளுந்து பொங்கி கிடைக்கும். இப்போ இதை கிரைண்டரில் அரைச்சிக்கலாம். முதல்ல இந்த உளுந்தையும் வெந்தயத்தையும் அரைச்சிக்கலாம். இந்த கப்பில் தான் நான் எல்லாமே அளந்திருக்கேன். இது வந்து 200 கிராம்ஸ் அளவு கப்பு. முதல்ல இந்த உளுந்தையும் வெந்தயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்க போகிறோம். நல்ல வெண்ணெய் மாதிரி அரைச்சிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டு இதை நல்லா கலந்து கொடுங்க. இப்போ நம்மளோட உளுந்து மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் தனியாக வச்சுக்கலாம். அரை கப்லேருந்து 3/4 கப்புக்கு மேலே தண்ணி ஊற்றாதீங்க. இங்கே பாருங்கள், இப்போ நான் மாவு எடுத்தேன்னா கீழே விழாமல் அப்படியே நிற்கிது பார்த்தீங்களா? இந்த இங்கிலீஷில் வந்து சாஃப்ட் பீக் கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நிற்கிது பார்த்தீங்களா? இந்த பதத்தில் நம்ம இட்லிக்கு உளுந்துக்கெல்லாம் அரைச்சோம்னா நல்லா வருங்க. எவ்வளோ ஸ்மூத்தாகவும் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்ல புது உளுந்து வாங்கினீங்கன்னா நமக்கு நல்லா பொங்கி கிடைக்கும். இப்போ உளுந்து எடுத்தாச்சு. அதே இதில் இந்த அரிசியை போட்டு இப்போ நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போ இந்த அரிசி வந்து நல்லா அந்த ரவா மாதிரி ஒரு சன்னமான ரவா மாதிரி அரைஞ்சிருக்கு பாருங்கள். இது சரியான தருணம். இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணலாம். இதில் ஆட் பண்ணுறதை விட கிரைண்டர்லேயே நமக்கு உப்பு ஆட் பண்ணிடுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா கலந்தும் கிடைக்கும் நமக்கு. இப்போ உப்பு நல்லா கலந்துருக்கு. நான் இதுலேயே இந்த அரைச்சி வச்சுருந்த உளுந்து மாவு எவ்வளோ கொள்ளுமோ அதுவும் சேர்த்து போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நமக்கு ஈஸியாக மிக்ஸ் ஆகி கிடைக்கும். நம்ம கிரைண்டர் எவ்வளோ கொள்ளுமோ அந்த அளவுக்கு மாவு போட்டு அரைச்சிக்கலாம். அந்த உளுந்து மாவையும் மிக்ஸ் பண்ணி இந்த உளுந்து மாவு போட்டு ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட உளுந்து மாவு, அரிசி மாவு எல்லாமே, உப்பு எல்லாமே கலந்து ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். நம்மளோட மாவு ரெடியாக இருக்குது. இது 6லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் நல்லா புளிக்க வச்சிடலாம். இப்போ நம்மளோட மாவு புளிச்சு ரெடியாக இருக்கு. இந்த மாதிரி தோசை பண்ணிவிட்டு நல்லா ஹையில் வச்சுடுங்க தீயை. இப்போ இந்த ஓரம்லாம் மேலே எழுந்து வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட கிறிஸ்பி ஹோட்டல் ஸ்டைல் தோசை ரெடி.